வணக்கம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த சர்க்யூட்டில் இப்போ தான் ஸ்கிமேட்டிக் டயக்ராமுக்குள்ளே வரோம். இது வரைக்கும் நடத்தின சப்ஜெக்ட்லாம் பார்த்தா மட்டும்தான், ஏன்னா ஏற்கனவே போட்டுக்கூட 5 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த 6வது வீடியோவுக்குள்ளே நீங்கள் உள்ளே வர முடியும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஏசி மெயின்ஸ் கார்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ சார்ஜிங் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது உங்களுக்கு? இது வந்து ஏசி மெயின்ஸ் கார்டு பாருங்கள். இது வந்து ஏசி மெயின்ஸ் கார்டு இங்கே இருக்குது. இந்த ஏசி மெயின்ஸ் கார்டிலிருந்து இது வந்து நியூட்ரல், இது வந்து ஃபேஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த நியூட்ரல் வந்து கம்ப்ளீட்டாக என்னது நேராக ஒரு அவுட்புட் சாக்கெட்டுக்கு வந்துருச்சு. டோட்டல் சர்க்யூட்டில் வரதுக்குள்ளே நேராக இங்கேருந்து வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து சார்ஜிங் சர்க்யூட்டில் வந்து இந்த வைண்டிங் பிரைமரி, இந்த வைண்டிங் வந்து செகண்டரி. ஓகேவா? 12 செகண்டரி கொடுத்துருக்கு. ஏற்கனவே பிட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரூ சர்க்யூட் எப்படி பார்க்கலாம்? ஓகேவா? இந்த சர்க்யூட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து ஒரு சர்க்யூட் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பாருங்கள் எங்கெங்கே போகுது. இந்த இடத்துலேருந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, தென் ஏசி ஃபேஸ்லேருந்து நேராக இந்த ப்ரைமரிக்கு வருது. இதான் ரிலே டிரைவர். இந்த செகண்டரியில் வர வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் வந்து இந்த காயிலுக்கு வருது. தென் இந்த காயிலேருந்து என்ன பண்ணுது உங்களுக்கு? இது வந்து நெகட்டிவ். இது ஒரு காயில். ஓகேவா? ப்ரைமரி, இது செகண்டரி. இதிலேருந்து வர்ற 12 வோல்ட் என்ன பண்ணுது? ரிலே காயில் ட்ரைவ் பண்ணும். பாருங்கள் என்னென்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். படத்தில் இருக்கிற மாதிரி கான்டாக்ட். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கான்டாக்ட் வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவுட்புட் சாக்கெட்டில் வோல்ட் வரணும். இங்கே மெயின்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ணணுன்னு அந்த வோல்ட்டு இந்த இடத்துல வரணும். நியூட்ரல் வந்து காமன் சொல்லிகிட்டே வந்துருச்சு. அதேமாரி கிரவுண்ட் பாயிண்ட்டு காமன், அது வந்துருதா வச்சுக்குவோம். ஏன்னா 3 கோர் ஒயர் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படின்னா இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த ஃபேஸ்லேருந்து வர வோல்ட்டு 230 வோல்ட் நேராக இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இங்கேருந்து கனெக்ஷன் ஆகுது. இந்த கனெக்ஷன்லேருந்து என்ன பண்ணுது? பக்கத்தில் கனெக்ஷன், அங்கேருந்து நேராக பாருங்கள் இந்த இடத்துல வந்துடுது. ஓகேவா? அப்போது ஏசி சாக்கெட்டுக்கு வர்ற ரூட்டு வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன். தென் அடுத்தபடியாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது இல்லையா, இது ப்ரைமரி. இந்த ப்ரைமரிக்கு பாருங்கள் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். மேபி காமன் அல்லது நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 240 வோல்ட் இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வோல்ட் வரணும். இந்த வோல்ட் எப்படி வருது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வோல்ட் எப்படி வரும் அப்படி பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டும் கான்டாக்ட் ஆகிறதுனால, இந்த பாயிண்ட்டும் கான்டாக்ட் ஆகிறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், இங்கே வருது, இது நேராக வருது, நேராக இங்கேருந்து வருது. ஓகேவா? இந்த சர்க்யூட் வந்து நேராக சார்ஜிங் சர்க்யூட் ஆன் இருக்கு இல்லையா, இது உள்ளே போய் பாருங்கள் ஆன் ஆகி நேராக இங்கே சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்சுக்குள்ளே போய் நம்ம எந்த டேப்பிங்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 220 வோல்ட் வேணும்னா இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 240 வோல்ட் வேணும்னாலும் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனிகோ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரிக்கு 230 அல்லது 240 வோல்ட் வந்துருச்சு. அப்போ செகண்டரியில் வந்து ஏசி வோல்ட் இன்டியூஸ் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டயோடெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கேத்தோடெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கேத்தோடெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். இந்த கேத்தோட பாசிட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். இங்கே வந்துடும். அதேமாதிரி இதனுடைய பாசிட்டிவ் எல்லாம் இங்கே வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேயே சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கும். ஓகேவா? இதுதான் என்ன செய்யும் உங்களுக்கு? நேராக ஒரு அம்மீட்டர் வழியாக, டிசி பீஸ் வழியாக நேராக எங்கே போகுதுன்னு பாருங்கள், நேராக பேட்டரியோடைய பாசிட்டிவுக்கு போயிடுச்சு. இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம்? இதெல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது ஏசி சாக்கெட் இன்புட் பண்ணணுன்னே டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி, செகண்டரியிலேருந்து சார்ஜிங் சர்க்யூட்டில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு, அது நேராக பேட்டரிக்கு ஒரு அம்மீட்டர் மூலிமா ஃபீஸ் மூலிமா போயிடும். இந்த சாக்கெட்டுக்கு அவுட்புட் வோல்ட் வந்துடும். ரிலேவும் ட்ரைவ் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஒர்க்.
இது இந்த சர்க்யூட் வேலை செய்யுமா? இன்வெர்ட்டர் வேலை செய்யாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இன்வெர்ட்டர் வேலை செய்யணுன்னா இப்போ நான் சர்க்யூட் போட்டிருக்க இந்த 12 வோல்ட் மட்டும் பத்தாது, பேசிக் சிக்னல் வரணும். இந்த பேசிக் சிக்னல் வரணும் அப்படின்னா நம்ம அடுத்த சர்க்யூட் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், சார்ஜிங் சர்க்யூட் மட்டும் எப்படி ஆகுது அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த சர்க்யூட்டில் என்ன பண்ணுவோம், இன்வெர்ட்டர் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த இப்போ வோல்ட் வருது இல்லையா, இந்த வோல்ட் வந்தோடனே இந்த க்ரீன் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த அம்மீட்டர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸில் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ டபுள் த்ரோ சுவிட்ச் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ட்ரைவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா?